வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. விஜயா முத்துவுக்கு சூடு வச்சு விட்டுட முத்து உடனே ஃபோன் எடுத்து பாட்டி அப்படிங்கிறாரு. அவங்க பாட்டியை முத்து எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஊருக்கே வந்துடுறேன் பாட்டி, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல பாட்டி அப்படின்னு முத்து அழ. என்னாச்சு, ஏன் அழற அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மா எனக்கு சூடு வச்சுட்டாங்க பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல, பாட்டி அதிர்ந்து போய் என்னது சூடு வச்சுட்டாளா, ஃபோன் அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, முத்து திரும்பி பார்க்க பின்னாடி விஜயா நின்றுட்டு இருக்காங்க. இந்தா பேசு அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு ஒரு வெட்டிட்டு ஃபோனை வாங்குறாங்க விஜயா. அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு எரிச்சலோட கேட்க, ஏண்டி கூறு கெட்டவளே, எதுக்கடி பிள்ளைக்கு சூடு வச்ச அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, சாப்பிட சொன்னா தட்டை தூக்கி கீழே போடுறான், மனோஜ் சாப்பிட்டுட்டு இருந்த தட்டையும் தூக்கி வீசிட்டான், என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், அதனாலதான் கரண்டியால தட்டினேங்கிறாங்க விஜயா. ஏய், அவன் பொய் சொல்ல மாட்டான், நீ அவனுக்கு சூடு வச்சிருக்க, எதுக்கடி அப்படி பண்ணன்னு மிரட்டுறாங்க பாட்டி. என்னத்த பண்ண சொல்றீங்க, சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், நான் அங்க கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் முரடனா வளர்ந்துருக்கான், இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், அவன் நடவடிக்கையே சரியில்லை, எல்லாரையும் அடிக்கிறான், கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு. நீங்க எங்க கேட்டீங்கன்னு விஜயா சொல்ல, ஏண்டி அவ்வளோ அக்கறை இருக்கிறவ பிள்ளைய கூடயே வச்சு பார்த்துருக்க வேண்டியது தானே, எதுக்கடி இங்கே கொண்டு வந்து விட்டேன்னு பாட்டி கேட்டு விட்டுடுறாங்க. விஜயா கிட்ட பதில் இல்லை, ரொம்ப வருஷம் இங்கே இருந்துட்டு வந்திருக்கான், கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லணும், அதை விட்டுட்டு சூடு வைப்பியா நீ, கையை உடைச்சிருவேன் பார்த்துக்கோன்னு பாட்டி சொல்ல, அதுக்கும் சேர்த்து முத்துவை தான் முறைக்கிறாங்க விஜயா. அவன் தங்கண்டி, பாசத்தை காட்டினா உயிரா இருப்பான், நீ நடந்துக்கிற விதத்துல தான் எல்லாம் இருக்கு, அவனை இனிமே அடிக்கிற வேலை வச்சுக்காத, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி போனை வைக்க, எரிச்சலோட டொப்புன்னு ரிசீவரை வைக்கிறாங்க விஜயா. இதுவரையிலும் கூட விஜயா ஓகே, இப்ப கர்ண கடூரமான மாறின விஜயாவை தான் பார்க்க போறீங்க. போனை வைக்கிறவங்க பயங்கரமா முறைச்சிக்கிட்டு, எதுக்குடா பாட்டிக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு பலார்னு ஒரு அறை விடுறாங்க பாருங்க. முத்து தடுமாறி பயந்து போய் நிற்கிறாரு. அப்போ அண்ணாமலை விஜயான்னு கூப்பிட்டுட்டு வர, இவர் ஓடி போய் அப்பான்னு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. அண்ணாமலை அப்ப இருந்தே இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாராட்ருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா, சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்க, அவன் சாப்பாட்டை தட்டு தூக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏண்டான்னு கேட்டா, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான் அப்படின்னு விஜயா சொல்ல, அவன் சும்மா எதையும் பண்ண மாட்டான், நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நான் எதுவும் பண்ணலைங்க, எல்லாம் பண்ணினது உங்க அம்மா தான், அவனை இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க, எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படி பயப்படுறதா இருந்தா எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்ச, ஜோசியக்காரன் பேச்சை கேட்டு அனுப்பி வச்சல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இப்ப என்ன உங்க அம்மாவும் இதே தான் கேக்குறாங்க, குடும்ப நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணனேன், அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இவன் பாட்டி கூட தான் இருக்கணுமா, அவனை அங்கேயே கொண்டு போய் விடுங்கன்னு அசால்ட்டா சொல்றாங்க விஜயா. அண்ணாமலை தவிப்பா நிக்கிற முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்ல, அப்பா இவன் வேணாம்ப்பா, இவன் பேட் பாய்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் சும்மாருடா அப்படிங்கிற அண்ணாமலை விஜயா கிட்ட திரும்பி, விஜயா முத்து இங்க நம்ம கூட தான் இருப்பான், அவனை இங்க ஸ்கூல்ல சேர்க்கணும், சும்மா திட்டிட்டு இருக்காதங்கிறவரு முத்து இங்க வாடான்னு கூப்பிட, அவரு மெதுவா நொண்டிக்கிட்டே அப்பா கிட்ட வர்றாரு. விஜயாவுக்கு முத்து மேல டன்டன்னா எரிச்சல் வர ஆரம்பிக்குது. மனோஜ் படிச்சுட்டு இருக்க விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விஜயா அப்படின்ற சத்தம் வர திரும்பி பார்த்துட்டு, வா பார்வதிங்கிறாங்க. நம்ம பார்வதி தான் விஜயாவுக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்டாச்சே, அவங்க இல்லாமலா, அவங்களும் இதே சைஸ்ல இதே ஃபேஸ்ல பட் ஒரு சுடிதார்ல வர்றாங்க. வா பார்வதின்னு விஜயா சொல்ல, பார்வதி வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. எப்படி இருக்குன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேங்கிறாங்க விஜயா. மனோஜ் என்னப்பா படிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமா ஆண்டின்னு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு தலைவர். அவரு அப்பவே அங்கிருந்து எழுந்து போயிட, இவனுக்கு எப்பவுமே படிப்பு தான், ஸ்கூல்ல எத்தனை மெடல்ஸ் கப்புன்னு வாங்கி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு விஜயா காட்ட, அந்த ஷோகேஷ் ஃபுல்லா ஒரே கப்பா தெரியுது. இப்படியே படிச்சிட்டு இருந்தான்னா பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி பெரிய பணக்காரனா வந்துருவாங்கிறாங்க விஜயா. என் பையனும் இப்படிதான், எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் அப்பா தான் விட்டுட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் என் புள்ள தான் படிச்சு பெரிய ஆளாகி என்ன காப்பாத்த போறான் அப்படிங்கிற பார்வதி டக்குன்னு, ஆமா முத்து எப்படி படிக்கிறான்னு கேக்குறாங்க. அவன் எங்க படிக்கிறான், அவன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை பார்வதி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, முத்து அப்படியே வர்றாரு அந்த பக்கமா. ஏன் விஜயா அப்படி சொல்றேன்னு பார்வதி கேட்க, ஆமா எப்ப பார்த்தாலும் அவன் யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கான், புக்க தொடுறதே இல்ல, ஸ்கூல்ல யார்கிட்டயாவது போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், பேசாம அவனை ஊர்லயே விட்டு வச்சிருக்கலாம்
என் மாமியார் அவனை தப்பா வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு விஜயா பேச பேச கேட்டுக்கிட்டே வந்த முத்து அங்கேயே நின்னு ரொம்ப சங்கடமா பார்த்துட்டு இருக்காரு. நீ அவனை மாத்த வேண்டியது தானேன்னு பார்வதி கேட்க, இனிமேல்லாம் அவனை மாத்த முடியாது. 5ல விளையாதது 50லயா விளைய போகுது. அவனை மாத்தி வளர்க்க வேண்டிய வயசெல்லாம் அவன் தாண்டியாச்சு. இப்ப முரடனா வளர்ந்து நிக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன அங்க போயிட்டான்னு அவனை தப்பா சொல்ற? நீ தானே அனுப்பி வச்ச? யாரோ ஜோசியக்காரர் சொன்னாருன்னு அனுப்பி வச்சுட்டு இப்ப முத்து மேல தப்பு சொன்ன எப்படிங்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி, நீயும் என் மேலேயே தப்ப சொல்றியா அப்படின்னு விஜயா கேட்க, நான் அப்படியெல்லாம் சொல்லல. சரி, அவன் கிராமத்துல வளர்ந்தான். பாட்டியோட வளர்ப்பு கொஞ்சம் செல்லமா தான் இருந்திருப்பான். இங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ மாத்தி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு பார்வதி கேட்க, அவன் எல்லாம் மாறவே மாட்டான். நான் அவனை கண்டுக்கிறதும் இல்லை. அவர் தான் ஊர்ல கொண்டு போய் விடாம இங்கேயே வச்சிருக்காரு அப்படின்னு சம்பந்தம் இல்லாத தேவையே இல்லாத ஒரு பொருளை சொல்ற மாதிரி சொல்றாங்க விஜயா. மனோஜ் நல்லா படிக்கிறான். படிக்கிற பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அவனை பெரிய ஆள் ஆக்க போறேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் ரொம்ப பெருமையோட பார்த்து சிரிக்கிறாரு. சப்பாத்தி முள்ள ஒதுக்கப்பட்ட முத்து அப்படியே நொந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. இத முத்து சொல்ல மீனாவும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு என் மேல இருந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. என்னை பார்த்தாலே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வெறுக்க ஆரம்பிச்சாங்கிற முத்து அந்த ஓடுகாலி இருக்கான்ல, அவனுக்கு இது வசதியா போயிடுச்சு. அம்மாவுக்கு என் மேல இருந்த கோவத்தை அவன் நல்லா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு முத்து நொந்து போய் சொல்ல, மீனா அவருக்கு ஆதரவா அவர் கை மேல கைய வைக்கிறாங்க. மனோஜ் கையில ஒரு டிவைஸை வச்சிருக்க முத்து அங்க வந்து எதுடா இதுன்னு கேக்குறாரு. எனக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொடுக்குறேன் குடுன்னு கேட்குறாரு முத்து. டேய் போடா, உனக்கெல்லாம் கிடையாது போடாங்கிறாரு மனோஜ் நிமிந்து கூட பார்க்காம. டேய் அம்மா தானே வாங்கி கொடுத்தாங்க குடுடான்னு முத்து கேட்க, டேய் போடா, அம்மா எனக்கு தான் வாங்கி தந்தாங்க உனக்கெல்லாம் இல்லை போடா அப்படின்னு ஒரு கையால தட்டி விட்டுட்டு விளையாடிட்டு இருக்காரு. முத்துவும் கேட்டு பார்த்துட்டு போடான்னு போயிடுறாரு அங்கிருந்து. விஜயா செடிங்களுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்க ஒரு லேடி ஒரு பையனை கையில பிடிச்சிட்டு வர்றாங்க. விஜயான்னு கூப்பிட, வாங்க அப்படின்னு விஜயா ஓசை போட்டுட்டு வர்றாங்க. விஜயா, என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்ல, என்ன இப்படிலாம் பேசுறீங்கிறாங்க விஜயா. என் பையன் விளையாடிட்டு இருந்த வீடியோ கேம் எடுத்துட்டு போய் விளையாடிட்டு இருக்கானா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, உள்ள இருந்த மனோஜுக்கு சத்தம் கேட்டு மெதுவா எழுந்து வர்றாரு. என் பையன்லாம் அப்படியெல்லாம் இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டான்னு விஜயா சொல்றாங்க. உன் பையன் தான் எடுத்துட்டு வந்தான்னு என் பையன் சொல்றானே அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க, மனோஜ் முத்துன்னு கூப்பிடுறாரு. வா 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 வா, இந்தா கொஞ்ச நேரம் நீ விளையாடு, நான் வர்றேன் அப்படின்னு மனோஜ் முத்து கையில கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடேங்கப்பா, பயப்புள்ள அப்பவே பயங்கர கிரிமினலா யோசிச்சிருக்கு. முத்துவும் ரொம்ப ஆசையா அதை வாங்கிக்கிட்டு மனோஜ் உட்கார்ந்து இருந்த இடத்துல வந்து உட்கார்ந்து விளையாடுறாரு. விஜய எதையோ யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர அந்த லேடியும் பின்னாடி வர்றாங்க. வீட்டுக்குள்ள வர்ற விஜயா முத்து விளையாடிட்டு இருக்கதை பார்த்துட்டு, அதானே நினைச்சேன் இவனாதான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே வர்றவங்க முத்து கையில இருக்க வீடியோ கேமை வெடுக்குன்னு புடுங்குறாங்க. இந்தாங்க அப்படின்னு அந்த லேடி கையில கொண்டு போய் விஜயா கொடுக்க, இனிமே உங்க பசங்களை என் வீட்டு பக்கம் வராம பாத்துக்கங்க வாடா அப்படின்னு பையனை கூட்டிட்டு அந்த லேடி போயிடுறாங்க. பயங்கர டென்ஷன் ஆயிடுது விஜயாவுக்கு. அப்படியே திரும்பி, ஏண்டா திருடுன அப்படின்னு கேட்டுக்கிட்டே முத்து பக்கத்துல விஜயா வர நைஸா எட்டி பாக்குறாரு மனோஜ். யாருதுடா அது அப்படின்னு விஜயா கேட்க, முத்து திகைச்சு போய் பாக்குறாரு. அம்மா அப்படின்னு அவர் எழுந்திருக்கிறப்பயே மனோஜ் ரூம்குள்ள இருந்து வெளியே வர்றாரு. அம்மா அது மனோஜ் வச்சிருந்தான்னு முத்து சொல்ல, அம்மா அது பக்கத்து வீட்டு பையனதுமாங்கிறாரு மனோஜ். இவன் எடுத்துட்டு வந்துட்டாமா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேம்மா, என்னையவே அடிக்க வந்துட்டாமா அப்படின்னு மனோஜ் கூசாம சொல்ல, டேய் நான் எப்படா அடிக்க வந்தேன்னு முத்து மனோஜ் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே விஜயா வெடுக்குன்னு கையை பிடிச்சி அவங்க பக்கம் இழுத்து, டேய் நீ எடுத்துட்டு வராம அதுவே கால் முளைச்சு இங்க வந்துருச்சா அப்படின்னு விஜயா கத்த, இல்லம்மா அதை நான் எடுத்துட்டு வரல அப்படின்னு முத்து சொல்ல, நீ பேசாத, உன்னால கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு, உன்னால என் மானமே போகுது அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க மனோஜ் கொஞ்சம் ரசனையோட பார்த்துட்டு இருக்காரு. இருண்டவன் கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி விஜயா மொத்தமா முத்து தான் தப்புன்னு முடிவெடுத்து அதுபடி நடக்க மனோஜ் அதை ரசிக்கிற ஒரு சைக்கோவா மாறிட்டு இருக்காரு போல இருக்கு. முத்து மனோஜ் பக்கம் திரும்பி, இவ்வளோ நேரம் நீதானேடா விளையாடிக்கிட்டு இருந்த, அவங்க வந்து கேட்ட உடனே என் கையில கொடுத்துட்டு இப்ப நான் தான் எடுத்தேன்னு அம்மா கிட்ட போய் சொல்றியா அப்படிங்கிற முத்து பலார்னு முதாரைய விடுறாரு அவங்க அண்ணனுக்கு. உடனே விஜயாவுக்கு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. டேய் எதுக்குடா இவனை அடிச்ச அப்படின்னு கேட்க, விழுந்த மனோஜ் எழுந்து வந்து கண்ணத்தை தடவிக்கிட்டே, அம்மா இவன் தான் எடுத்துட்டு வந்தான்னு சொன்னேன் இல்லம்மா, அதுக்காக என்ன அடிக்கிறாமா அப்படின்னு எரிஞ்சிட்டு இருக்க விஜயா மேல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்காரு மனோஜ்.
உடனே முத்து கோவமாயி அந்த சேர் தள்ளி விட்டுவிட்டு, டேய் திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்காதரா அப்படின்னு மனோஜை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. டேய் விடுறா விடுறா விடு, என்னடா இது, எதுக்குடா அவனை கை நீட்டிட்டு இருக்கிற? முதல்ல நீ பொய் சொல்றத நிறுத்து. பாட்டி உனக்கு நல்ல பொய் பேச கத்து கொடுத்துருக்காங்கன்னு விஜயா கத்த. அம்மா பாட்டியை பத்தி பேசாதீங்க அப்படின்னு முத்து சொல்ல. ஏன் பாட்டியை பத்தி பேசினா என்னடா, என்ன பண்ணுவேன்னு கேட்டுக்கிட்டு முத்துவை சாத்துன்னு சாத்துறாங்க. அம்மா பாட்டியை பத்தி பேசாதம்மா, வேண்டாமான்னு முத்து சொல்லிட்டு இருக்க. வாயை துறக்காத, நீ வாய் பேசாதன்னு சொல்றேன் அப்படின்னு அடின்னு அடிக்கிற விஜயா. இனிமே நீ எதையாவது திருடிட்டு வந்த உன் கையை உடைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு, டேய் வாடான்னு மனோஜ் கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. இத மீனா கிட்ட சொன்ன பிரசன்ட் முத்து அப்படியே துயரத்தோட நிக்கிறாரு. எடுத்ததுக்கெல்லாம் இப்படிதான் தர்ம அடி வாங்கினேன். எங்க அம்மா இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்கல்ல, இதுக்கு முன்னாடிலாம் அடிதான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல. மாமா கிட்ட சொல்லி இருக்கலாம்லன்னு மீனா கேக்குறாங்க. சொல்லுவேன், அப்பாவும் அம்மாவை திட்டுவாரு. ஆனா நான் 6 வயசுல பார்த்த அம்மா இல்லையே, இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே நொந்து போற முத்து பழைய நிகழ்ச்சிக்கு போயிடுறாரு. கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லாரும் ரேங்க் கார்டு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு மேம் கேக்குறாங்க. எல்லாரும் எழுந்து நிக்க அஸ்வின் அப்படின்னு ஒரு பையன் கிட்ட கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்ல அந்த பையன் எழுந்து நிக்கிறாரு. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. சிடவுன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்னு கூப்பிட நம்ம ஓடுகாலி மனோஜ் எழுந்து நிக்கிறாரு. ரேங்க் கார்டை கையில கொடுத்துட்டு செகண்ட் ரேங்க்ங்கிறாங்க. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஏன் மனோஜ் இந்த வாட்டி மார்க் கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு சொல்ல சாரிங் மிஸ்னு உட்கார்றாரு மனோஜ். தர்ஷினி 3rd ரேங்க் அப்படின்னு டீச்சர் சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க. முத்துவோட கிளாஸ் ரூம்ல முத்து நின்றுட்டு இருக்க. சார் சொல்லிட்டு இருக்காரு, மார்க்கை பாத்தியா, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு, கிளாஸ்லயும் நீ தான் கடைசி மார்க். பேசாம நீ எல்லாம் ஸ்கூலை விட்டு நின்னுடு, உனக்கெல்லாம் படிப்பே வராது, இந்தா போ அப்படின்னு ரேங்க் கார்டை முத்துக்கிட்ட நீட்ட. முத்து அதை வாங்கிக்கிட்டு வர்றாரு. உரலுக்கு ஒரு பக்கம் இடியும்பாங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி வீட்டுல விஜயா கரிச்சு கொட்ட. ஸ்கூல்ல மாஸ்டர் மானாவரிய திட்டுறாரு. ஸ்கூல்ல முத்து ரேங்க் கார்டோட கிரவுண்ட்ல நின்னுட்டு இருக்க மனோஜ் அங்க வர்றாரு. டேய் ரேங்க் கார்டு கொடுத்தாங்களா காட்டுங்கிறாரு. முத்து கையில இருந்து விடுக்குன்னு புடுங்குறாரு மனோஜ். டேய் என்னடா லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க, உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு ரேங்க் கார்டை கையில கொடுக்குறாரு. நீ எத்தனாவது ரேங்க்டான்னு முத்து கேட்க. செகண்ட் ரேங்க்னு பெருமையா சொல்றாரு மனோஜ். உனக்கு மேல ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், உன்னை விட அவன் நல்லா படிக்கிறான், நீ எல்லாம் பேசாதங்கிறாரு முத்து. டேய் நானாவது இந்த ரேங்காவது வாங்கியிருக்கேன், உனக்கு அது கூட வரல. இப்போ அம்மா உன்னை அடிக்க போறாங்க பாரு, பாட்டி வீட்டுல இருந்துதான் நீ இப்படி ஆயிட்டங்கிறாரு மனோஜ். டேய் பாட்டிய பத்தி பேசாதங்கிறாரு முத்து. பாரு பாட்டி தான் உன்னை ரவுடி ஆக்கிட்டாங்க, நல்ல பாட்டியே இல்லைன்னு மனோஜ் சொல்ல முத்துவுக்கு கோவம் வந்துடுது. ரேங்க் கார்டை கீழே போட்டுட்டு மனோஜை அடிக்க பிடிக்க மனோஜும் இவரை அடிக்கிறதுக்காக எடுத்து பிடிக்கிறாரு. 2 பேரும் அடிச்சிட்டு இருக்க முத்துவோட கைதான் ஓங்குது. உடனே டீச்சர் அங்கிருந்து பார்த்துட்டு, டேய் அடிச்சுக்காதீங்க டேய் 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 அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஓடி வர்றாங்க. சார் கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு டீச்சர் கூப்பிட சார் ஓடி வர்றாரு. 2 பேரையும் வந்து விலக்கி விட்டுட்டு முத்துவை இழுத்து பிடிக்க முத்து அடங்காம திமிரிக்கிட்டு இருக்காரு. டேய் டேய் இரு சொல்றேன்ல அப்படின்னு முத்துவை இழுக்கிறவரு பலார்னு ஒரு அறை விடுறாரு. ராஸ்கல் சொல்ல கேட்காம அவனை அடிச்சுட்டு இருக்கிற ரவுடியாடா நீ அப்படின்னு சார் கேட்க. இல்லைங்க சார் அவன் தாங்கிறாரு முத்து. பேசாத, நீல் டவுன் அப்படின்னு அவரு சொல்ல இன்னொரு சார் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தாங்க சாருங்கிறாரு. அதெல்லாம் வீட்டோட வச்சுக்கணும், ஸ்கூல்ல இல்ல. முட்டி போடுன்னு சொல்ல முத்து மனோஜை முறைச்சிக்கிட்டே முட்டி போடுறாரு. மனோஜ் அதோட விட்டுட்டு போவாரா என்ன? சார் இப்படிதாங்க சார் இவன் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்கான், இவனுக்கு டிசி கொடுங்க சார் அப்படின்னு தயங்காம சொல்றாரு. திரும்பவும் முத்துவை பார்க்குற சார், ஈவினிங் வரல இப்படியே தான் இருக்கணும், எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்ல மற்ற டீச்சர்ஸ் சார்ஸும் போங்கடா எல்லாம் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு விரட்டிக்கிட்டு போறாங்க. சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி மனோஜை வந்து தேவையில்லாம பேசி வம்பிழுத்து இப்ப முத்துவை நீல் டவுன் போட வச்சுட்டு போயிடுறாரு. கிரவுண்ட்ல முத்து மட்டும் தனியா நீல் டவுன் போட்டு நிக்கிறாரு. மனோஜால தான் எனக்கு வீட்லயும் ஸ்கூல்லயும் கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. விஜயா வீட்டுல நின்றுட்டு இருக்க. முத்து ஒரு பெரம்புச்சேர்ல குத்துக்கால் வச்சு காலை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. 2 லேடிஸ் ஒரு ஜென்ஸ்னு அவங்கள பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. எங்க வீட்டு விசேஷத்துக்காக சொல்ல வந்தோம், அருமையான சாப்பாடு போட்டு அசத்திட்டீங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, ஆமாங்கா ரொம்ப நல்லா பண்ணீங்க, எப்படி பண்றதுன்னு எங்களுக்கும் சொல்லி கொடுங்களேன்றாங்க இன்னொரு லேடி. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சாதாரணமாக தான் பண்ணினேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சோஃபால உட்கார்ந்துருக்க மனோஜ் எழுந்து வர்றாரு. அம்மா நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்ல விஜயா அதை வாங்கி பார்த்துட்டு சரின்னு தோல்ல தட்டி கொடுக்குறாங்க.
உங்க பையன் எப்பவும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான் போல அப்படின்னு ஒரு லேடி கேட்க விஜயா பெருமிதமா பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ், உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு இன்னொரு லேடி கேட்குறாங்க. எனக்கு அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்னு மனோஜ் பளிச்சுன்னு சொல்ல விஜயா அப்படியே தோல்ல லைட்டா ஒரு சாய்றாங்க. அம்மா செல்லம் போலங்கிறாங்க இன்னொரு லேடி. அப்படியே சேர்ல உட்கார்ந்துருக்க முத்துவை பார்த்து, முத்து உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்குறாங்க. எனக்கு பாட்டியை தான் பிடிக்குங்கிறாரு அவரும் பளிச்சுன்னு. விஜயாவுக்கு கடுப்பா இருக்கு. அதை மறைச்சிக்கிட்டு அவங்க நிக்க, என்னக்கா உங்க மாமியார் தான் பிடிக்குங்கிறான் அப்படிங்கிறாங்க அந்த லேடி. அது அவரோட அம்மா கிட்ட கொஞ்ச நாள் வளர்ந்தான் அப்படின்னு விஜயா சமாளிக்க, இங்க வந்த அம்மாவை பிடிக்கல போல அப்படின்னு அங்க நின்றுட்டு இருந்த ஆள் கேட்க விஜயாவுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அக்கா டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். மாமா வந்தா நாங்க வந்துட்டு போனதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேடி சொல்ல, வரோன்னு சொல்லி மற்ற 2 பேரும் கிளம்புறாங்க. 3 பேரும் கிளம்பிட விஜயா முத்துக்கிட்ட வந்து, டேய் மனோஜ் கேட்கும்போது அவன் அம்மாவை பிடிக்கும்னு சொன்னான்ல, நீ மட்டும் என்ன பாட்டியை பிடிக்கும்னு சொல்ற? நீ பாட்டியை தான் பிடிக்கும்னா அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஏதோ அவரே பைய தூக்கிட்டு நடந்து இங்க வந்த மாதிரி கேக்குறாங்க விஜயா. முத்து அமைதியாவே உட்கார்ந்துருக்கா. அவங்க கேட்கும்போது பேச்சுக்காகவாவது அம்மாவை பிடிக்கும் இல்லைன்னா அப்பாவை பிடிக்கும்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு விஜயா கேட்க, எனக்கு அப்பாவை பிடிக்கும் தான், ஆனா பாட்டியை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சொன்னேன், பொய்யா சொல்ல முடியும் அப்படின்னு முத்து கேட்க, ஆமா நீ பொய்யே சொல்ல மாட்ட பாரு, வந்தவங்க முன்னாடி என் மானத்தை வாங்குறேன்னு கத்துறாங்க விஜயா. முத்து அவங்க அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்க விஜயாவும் வெடுக்குன்னு திருப்பிக்கிறாங்க. அம்மா இவன் எல்லாத்துக்கிட்டையும் இப்படிதாம்மா சொல்றான், அம்மாவை விட பாட்டி தான் நல்லவங்கன்னு ஸ்கூல் பூரா சொல்றான், இவனை ஊருக்கே அனுப்பிச்சிருமாங்கிறாரு மனோஜ். முத்து வேகமா எழுந்து நின்று மனோஜை பார்க்க, டேய் அவன் எதுக்கு முறைக்கிற, அப்படியே அடிச்சேன்னா பாருன்னு கைய வாங்குறாங்க விஜயா. அம்மா இவன் இப்படிதாம்மா என்ன ஸ்கூல்லயும் அடிக்கிறான், இவன் இங்க வேண்டாமாங்கிறாரு மனோஜ். டேய் அதை நீ ஏண்டா சொல்றன்னு முத்து போய் பக்கத்துல கோவமா நிக்கிறாரு. டேய் உனக்கு அம்மாவை விட பாட்டி தான் முக்கியம்னு அங்கேயே இருந்துக்க வேண்டியது தானே, இங்கேயே வந்த போ அப்படின்னு விஜயா முத்துவை பிடிச்சி தள்ளிவிட பக்கத்து சோஃபால போய் டொப்புன்னு விழுந்துடுறாரு. நீ வாடா அப்படின்னு மனோஜை கையில பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க விஜயா. அம்மா 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 அம்மான்னு முத்து எழுந்து பின்னாடியே ஓட ரூம்குள்ள போற விஜயா, டேய் நீ என் மூஞ்சிலேயே முழிக்காதரா, போட இங்க இருந்து போய் தொலை அப்படின்னு வெளியே தள்ளி கதவு சாத்திக்கிறாங்க. அம்மா அம்மா கதவை தரமா, கதவை தரமா, அம்மா கதவை தரமா, அம்மா நான் பாட்டி வீட்டுக்கு போகலம்மா, இங்கே இருக்கேம்மா, கதவை தரமா, அம்மா கதவை தரமா, அம்மா கதவை தரமான்னு முத்து கதவை தட்டிட்டு அங்கேயே கெஞ்சிட்டு நிக்கிறாரு. அம்மா கதவை தரங்கம்மா அப்படின்னு அவரு அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்க அங்க வர்ற அண்ணாமலை, முத்து இங்க வான்னு கூப்பிட அப்பான்னு அவர்கிட்ட ஓடுறாரு முத்து. ஏண்டா கதவை தட்டிட்டு நிக்கிறேன்னு அவரு கேட்க, அப்பா அம்மா என்ன பாட்டி வீட்டுக்கு போக சொல்லிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஒரேட்டு வர்ற அண்ணாமலை விஜயா வெளியே வான்னு கூப்பிட கதவை திறந்துட்டு விஜயா வெளியே வர்றாங்க. தலை முன்னாடி வர வால் மனோஜும் பின்னாடியே வர்றாரு. என்ன பொம்பளை நீ, அறிவு இருக்கா உனக்கு, சின்ன பையனை வெளியே நிறுத்தி கதவை சாத்தி இருக்க, இவன் நீ பெத்த பையன் தானேன்னு கேக்குறாரு. நான் தான் பெத்தேங்கிற நினைப்பு அவனுக்கு இல்லையே, யார் கேட்டாலும் எனக்கு பாட்டி தான் பிடிக்கும்னு சொல்றான், இன்னைக்கு சொந்தக்காரங்க முன்னாடி அதை தான் சொல்றான், அவங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அவனுக்கு என் அம்மா மேல பாசம் இருக்கிறது உனக்கு பிரச்சனையா இல்ல உன் மேல பாசம் இல்லங்கிறது பிரச்சனையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயா கிட்ட பதில் இல்ல. அனுத்திட்டு நிக்கிறாங்க. ஜோசியக்காரன் சொன்னான்னு நீ தானே கொண்டு போய் விட்ட அப்படின்னு அண்ணாமலை கேட்க முத்து தவிப்பா பார்த்துட்டு இருக்காரு. நான் பண்ணன தப்பே அதுதான், ஏன் சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுருக்கணும், உங்க அம்மா கிட்ட அனுப்பி இவன் கெட்டு குட்டி செவரா வந்திருக்கிறான், எல்லாத்துக்கும் இவனுக்கு கோபம் வருதுங்க, பொய் சொல்றான், திருடுறான், எதுக்கு எடுத்தாலும் மனோஜ் அடிக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்ல, நீ அவன் மேல இருக்க கோவத்தை மட்டும் வச்சு பார்த்தா அவன் பண்றது எல்லாமே உனக்கு தப்பா தான் தெரியும், அவன் சின்ன பையன், அவன் ஏதாவது பண்ணனா நாம தான் என்ன ஏதுன்னு சொல்லி கரெக்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற, 6 வருஷம் அவனை பிரிச்சு வச்சோம், அந்த காயம் அந்த பிஞ்சு மனசுல இருக்கும்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்துவ ஒரு பார்வை பார்த்துட்டு, ஷோ இதையே சொல்லி என் உயிரை எடுக்காதீங்க, அவனுக்கு பாட்டி தான் முக்கியம், பேசாம அவனை அங்கேயே அனுப்பி விட்டுருங்க, இல்லனா மத்த 2 பசங்களும் இவனை பார்த்து கெட்டு போயிருவாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஒரு நாளும் அப்படி ஒரு விஷயம் நடக்காது, மனோஜுக்கும் ரவிக்கும் அவன் துணையா தான் இருப்பான், அதை உனக்கு புரிஞ்சிக்க தெரியல, அவனை இங்க இருந்து அனுப்பணுங்கிற விஷயத்த நீ மறந்துரு அப்படிங்கிற அண்ணாமலை, நீ வாப்பான்னு முத்துவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு உள்ளர போறாரு. இதையெல்லாம் கேட்டு நாம நொந்து போன மாதிரியே மீனாவும் நொந்து போய் நிக்கிறாங்க. எதுவா முத்துக்கிட்ட வர்றவங்க, நீங்க பாசத்துக்காக ஏங்கி இருக்கீங்க, அது அத்தைக்கு புரியல, அது நல்லா தெரியுது, நீங்க சீர்திருத்த பள்ளிக்கு போற அளவுக்கு அப்படி என்னங்க நடந்தது,
அப்படின்னு மீனா கேட்க அடுத்த நினைவுகள்ல மூழ்கிடுறாரு முத்து. ஸ்கூல்ல அஸ்வின்ங்கிற பையன் அழுதுட்டு இருக்க முத்து அங்க வர்றாரு. டேய் அஸ்வின், என்னடாச்சு, ஏன் அழுவுறேன்னு கேக்குறாரு. எல்லாம் உன் அண்ணன் மனோஜால தான்டா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஏன் அண்ணன் என்ன பண்ணினான்னு கேக்குறாரு முத்து. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னு என் நோட்டு புக்கெல்லாம் கிழிச்சிட்டான்டா, என்ன அடிக்கிறான்டா, இனிமே எக்ஸாம்ல ஆன்சர் தெரிஞ்சாலும் தப்பா தான் எழுதணுங்கிறான்டா அப்படின்னு அஸ்வின் சொல்ல, உனக்கும் அவன் வயசு தானே, அப்புறம் ஏன் பயப்படுறேன்னு கேக்குறாரு முத்து. இல்லடா, அவன் என்னைய மிரட்டுறான்டா, அடிக்கிறான்டா, திருப்பி அடிக்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்ல, சரி நீ வா அப்படின்னு அஸ்வினோட கைய பிடிச்சிக்கிட்டு முத்து போறாரு. அப்போதான் பிள்ளைங்க எல்லாம் படியில இறங்கி கீழே வந்துட்டு இருக்க நம்ம ஃப்ராடும் மனோஜும் படியில இறங்கி வர, டேய் நில்டா அப்படின்னு மனோஜோட கையை பிடிச்சி பலார்னு ஒரு அற விடுறாரு முத்து. மனோஜ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால கொஞ்சம் தடுமாறி போறாரு. எதுக்குடா இவன் நோட்டெல்லாம் கிழிச்ச அப்படின்னு முத்து கேட்க, இன்னும் மனோஜ் விழுந்த அடியில இருந்து வெளியே வராம இப்படின்னு திருன்னு பாக்குறாரு. எதுக்குடா இவன் நோட்டெல்லாம் கிழிச்ச அப்படின்னு முத்து கேட்க, பதில் சொல்லாம மனோஜ் அஸ்வினை பார்த்து முறைக்கிறாரு. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா படிச்சு எடு, இவன் நோட்டை ஏன்டா கிழிச்ச, அதுவும் இல்லாம அவனை மிரட்டுறியா அடிக்கிறியா, அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல, இனிமே நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் பாத்துக்கங்கிறாரு முத்து. ஏய், இது எனக்கும் அஸ்வினுக்கும் இருக்கிற பிரச்சனை, இதுக்கு நடுவுல நீ ஏன்டா வர்றன்னு கேக்குறாரு மனோஜ். அவன் நம்ம ஸ்கூல்ல தானே படிக்கிறான், அப்புறம் என்னங்கிறாரு முத்து. அழுகுறான்ல பாவம், இனிமே நீ அவனை அடிச்ச என்கிட்ட அடி வாங்குவ, நீ எல்லாம் ஒரு அண்ணன் அப்படிங்கிற முத்து அஸ்வின் பக்கம் திரும்பி, டேய் இனிமே அவன் உன் பக்கம் வரமாட்டான், வந்தண்ணா என்கிட்ட சொல்லுன்னு முத்து சொல்ல, தேங்க்ஸ்டாங்கிறாரு அஸ்வின். மனோஜ் அஸ்வினை ஒரு முறை முறைச்சிட்டு மேல வர்றாரு. முத்துவும் அதே காரிடார்ல தான் ஆப்போசிட்ல போய்கிட்டு இருக்காரு. மேல வர்ற மனோஜ் எரிச்சலோட எட்டி பார்க்க, கீழே அப்பதான் அஸ்வின் படி ஏறிட்டு இருக்காரு. டஸ்டரை எடுத்து மட்டார்னு அவன் தலையில அடிக்கிறதுக்காக மனோஜ் தூக்கி போட, கரெக்டா சார் அந்த படியில இறங்க அவரோட வழுக்க மண்டையில மடார்னு அடி விழுந்துருது. அவ்வளவுதான், மனோஜுக்கு பயம் வந்துருது. அங்கிருந்து பதறி அடிச்சு ஓடுறாரு. ஆப்போசிட்ல வந்த முத்து, என்ன இவன் இப்படி ஓடுறான், தலை தெறிக்க ஓடுறான் அப்படின்னு பாக்குறவரு மனோஜ் நின்னுட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருந்த இடத்த வந்து எட்டி பார்க்க, அங்க சார் மண்டையை பிடிச்சிட்டு படியில உருண்டுகிட்டு இருக்காரு. உடனே கிரவுண்ட்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், அங்கங்க இருந்த சாருன்னு எல்லாரும் ஓடி வர்றாங்க. சார் சார் என்னாச்சுங்க சார், என்னாச்சு, யார் இப்படி அடிச்சா அப்படின்னு கேட்க, மல்லாக்க படுத்து மேல படுத்துட்டு இருந்தவரு அதோன்னு முத்துவ கைய காமிக்கிறாரு. முத்து அங்கிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் முத்துவ தான் பாக்குறாங்க. முத்து தான் அடிச்சான், அவன் அடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு சொல்ல, இன்னொரு பக்கம் இருந்த மனோஜும் பாக்குறாரு. டேய் முத்து, நீ தான் பண்ணியா, கீழே வாடா, நில்லுடா அப்படின்னு அவனோட கிளாஸ் சார் வந்து டேய் அப்படின்னு பிடிக்கிறாரு. டேய் முத்து, ஹெட் மாஸ்டரை கல்லெடுத்து அடிக்கிறியா, நீ வாடா வாடா வந்து டிசியை வாங்கிக்க, அன்னைக்கே உன் அண்ணன் சொன்னான், அப்பவே உன்னை ஸ்கூலை விட்டு அனுப்பி இருக்கணும், போனா போகுதுன்னு விட்டா அப்படின்னு அவர் திட்டிக்கிட்டு இருக்க, மனோஜ் அந்த இடத்துக்கு ஓடி வந்து, சார் அவன் தாங்க சார், நான் அதை பார்த்தேன், ஹெட் மாஸ்டர் அவன் கல்லால அடிச்சான், அவனை எல்லாரும் முன்னாடியே முட்டி போட வச்சாருல்ல, அதனால அவரை கல்லால் அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சார், அவன் தான் அடிச்சான்னு மனோஜ் சொல்ல, சார் நான் இல்லைங்க சார், சார் அவன் பொய் சொல்றாங்க சார்னு முத்து சொல்லிட்டு இருக்க, யாரும் அவர் பேச்ச கேட்க ரெடியா இல்ல. வாடா வா முத, போனா போகுதுன்னு உன்னை விட்டா ஓவரா போய்கிட்டு இருக்கிற, ஏன்டா இப்படி பண்ணின, எவ்வளவு திமிர் இருந்தா ஹெட் மாஸ்டர் மேலேயே கைய வைக்கிறியா நீ அப்படின்னு படியில தரத்தரன்னு இழுத்துக்கிட்டே வர்றாரு. சார் நான் இல்லைங்க சார், அவன் பொய் சொல்றாங்க சார், நான் இல்லைன்னு முத்த கதறிக்கிட்டு வர, யாரும் அவர் பேச்ச கேட்கல. எவ்வளவு தைரியம் தான் ஹெட் மாஸ்டரை கல்லால் அடிச்சிருப்ப அப்படின்னு அவர் கேட்க, ஐயோ நான் இல்லைங்க சார், ஏதோ சத்தம் கேக்குதேன்னு வந்து பார்த்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் பொய் சொல்லாதடா, நீ தான் அடிச்சன்னு உன் அண்ணனே சொல்றான் அப்படின்னு சார் கேட்க, ஐயோ நான் இல்லைங்க சார்னு பயப்படுறாரு முத்து. நீ இப்படி எல்லாம் கேட்டா சரிப்பட்டு வரமாட்ட, நீங்க இவன் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, அப்படியே ஆம்புலன்ஸுக்கும் சொல்லிடுங்கன்னு சார் சொல்ல, ஓகேங்க சார்னு ஓடுறாங்க ஒரு டீச்சர். முத்து இல்லைங்க சார்னு மறுத்து கெஞ்சிட்டு இருக்க, டேய் கூட பேசிட்டு இருக்காத, பேரண்ட்ஸ் வரட்டும் அதுக்கப்புறம் உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறாரு அந்த சார். ஹெட் மாஸ்டர் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிட, விஜயா ஸ்கூலுக்கு வந்து ஏஹெச்எம் முன்னாடி நிக்கிறாங்க. முத்துவும் ஒரு பக்கம் நிக்க, இன்னும் 2 பேர் நிக்கிறாங்க. ஏஹெச்எம் பையனோட அப்பா வரலீங்களான்னு கேட்க, அவரு ட்ரெயின் இன்ஜின் டிரைவரு, அவரு டியூட்டிக்கு போயிருக்காரு, நாளைக்கு மத்தியானம் தான் வருவாரு, எதுக்கு என்ன வர சொன்னீங்க, என்ன விஷயம்னு விஜயா கேக்குறாங்க. ஏங்க என்னங்க பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க, உங்க பையன் ஹெட் மாஸ்டர் மேலேயே கல்ல தூக்கி அடிச்சிருக்கான் அப்படின்னு அவரு சொல்ல, விஜயா பயங்கர கோவமா, டேய் ஏன்டா இப்படி பண்ணன்னு முத்து வந்து பலார்னு அரையிறாங்க. அம்மா 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 அம்மான்னு முத்துவ பேசவே விடாம, ஸ்கூல்ல கூட ஒழுங்கா இருக்க மாட்டியா, சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா, ஏன்டா இப்படிலாம் பண்ணி என் மானத்தை வாங்குற அப்படின்னு விஜயா அடிச்சிட்டு இருக்க, இல்லம்மா நான் இல்லம்மா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, பொய் சொல்றான் அப்படின்னு சார் சொல்ல, விஜயா டக்குன்னு அடிக்கிறத விட்டுட்டு திரும்பி பாக்குறாங்க.
ஒரு நாள் ஹெட்மாஸ்டர் இவனை எல்லாரும் முன்னாடியும் முட்டி போட வச்சாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு மனோஜ் சொன்ன வேர்ட்ஸ அப்படியே ரீக்ரியேட் பண்ணாம சொல்றாரு அவரு. முதல்ல இவனுக்கு டிசி கொடுத்து அனுப்பணும். இப்படி வயலண்டா இருக்க பையன் இந்த ஸ்கூல்ல படிச்சான்னா மத்த பசங்களுக்கு தான் ஆபத்து. ஏற்கனவே நிறைய பசங்க கூட சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க விஜயா முத்துவும் ஒரு முறை முறைச்சிட்டு, சார் இந்த ஸ்கூல்ல தான் என் பெரிய பையனும் படிச்சிட்டு இருக்கான். அவனை நான் தான் வளர்த்தேன். அவன் நல்ல பையன் சார். அவன் எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டான். ஆனா இவன் என் மாமியார் வீட்டுல கிராமத்துல போய் வளர்ந்தாங்க சார். அங்க இருந்துதான் இவன் இந்த மாதிரி ரவுடித்தனத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கான். இவனால எனக்கு தினமும் பிரச்சனை தாங்க சார். யாராவது ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டு அவங்கள அடிச்சுட்டு வந்துடுறாங்க சார். இவனை என்னால திருத்த முடியலைங்க சார் அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா நான் பண்ணலம்மா, என்ன நம்புமா, நான் பண்ணலம்மான்னு முத்து கெஞ்சிட்டு இருக்காரு. சி, நீ எல்லாம் ஒரு புள்ள. உனக்காக நான் இங்க நிக்க வேண்டி இருக்கு பாரு, என் தலையெழுத்துங்கிற மாதிரி விஜயா முத்துவை பாக்குறாங்க. முத்துவை மனோஜும் விஜயாவும் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.